சரி, இன்றைக்கு நம்ம ஹாகாய் புத்தகத்துக்கு நம்ம கடந்து செல்வோம். Putting God first. Putting God first. The book of Haggai, chapter 1. ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த வாரம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா முடிஞ்சா இந்த ஹோல் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கணும். The book of Haggai, firstly. ரெண்டாவது, இந்த புத்தகத்தை மட்டும் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கதை உங்களுக்கு புரியாது. ஆக இந்த ஹாகாய் புத்தகத்துல உள்ள கருத்தை முழுமையாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் you must read the book of Ezra together with book of Haggai, combination. சொல்றது வேணுதா? ஹாகாய் புத்தகத்தை வாசிக்கணும்னா சரியா, ஹாகாயோடைய தீர்க்க தரிசன வசனங்களை விளங்கிக் கொள்ளணும்னா நீங்க எஸ்ரா புத்தகத்தை வாசிக்கணும். அட்லீஸ்ட் எஸ்ரா 1, எஸ்ரா 2, எஸ்ரா 3, எஸ்ரா 4 and book of Ezra 5. நீங்க எஸ்ரா புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இதே ஹாகாய் அந்த இடத்துல வெளியப்படுகிறது நீங்கள் பார்க்கலாம். So that means it's a combination. Alright? Now பாஸ்டருடைய பிரசங்கம் தலைப்பு putting God first என்று சொன்னேன். சரியா, அதுக்கு ஏற்ற நிறைய பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல அடங்கி இருக்குது. அதை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஹாகாய் வசனம் இந்த சாப்டர் மூலியமாக நம்ம படிக்க இருக்கிறோம். ஒரு ஆரம்பமாக ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்திலே அவர்கள் நடந்தார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பிரயாணத்திலே நடத்தினவர் யார்? கர்த்தர். ரைட்டு தானே? அந்த பிரயாணத்தை தெரிந்து கொண்டவரும் யாரை? கர்த்தர். ஓகே, நான் எப்படி என்னால் உறுதியா சொல்ல முடியுது? that journey was chosen by God and led by God. எப்படி தெரியுது? அந்த நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை படிச்சீங்கன்னா அந்த புக் ஆஃப் எக்ஸடஸ்ல you will see இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் மேக ஸ்தம்பம் இருந்ததுதான். சரியா, ராத்திரி நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதான் என்ன இருந்துச்சு? அக்னி ஸ்தம்பம் இருந்தது. அப்போ மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் என்று சொல்லும் பொழுது எதை குறிக்குது? தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்குது. அப்போ கர்த்தர் தான் என்ன பண்ணினாரு? இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தின் மத்தியில் நடத்தினார். இப்போ அதுல ஒரு கேள்வி எழும்புது, ஏன் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தின் மத்தியிலே கொண்டுட்டு போனார்? வனாந்தரம் என்று சொல்லும்போது பற்றாக்குறை. God never actually take them through the great towns, Hollywood city, சரியா, உளுத்திரம் டவுன்ல கர்த்தர் கொண்டுட்டு போற. அட்லீஸ்ட் உளுத்திரம் டவுன் எல்லாம் கொண்டுட்டு போனார்னா மாமா ஷாப்ல சாப்பிடலாம், இங்க தைலண்ட் ஷாப் இருக்குது சாப்பிடலாம், சரியா, உடம்பு வலிச்சுன்னா you can go to massage center and all these things. But look at the way God led the people. கர்த்தர் வனாந்தரத்தின் மத்தியிலே கொண்டுட்டு போனார். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் மேடை அவர்கள் கடந்தார்கள், அவர்கள் பள்ளங்களில் கடந்தார்கள். So safe to say இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணம் it was not a easy journey. Correct? It was a tough journey. And not only that, நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா சில நாட்களாய் பட்டினியாய் இருந்தார்கள், சில நாட்களாய் தண்ணீர் இல்லாமல் இருந்தார்கள், நிறைய பாடுகளும் பட்டார்கள். அப்போ எனக்கு என்ன விளங்குதுன்னா, safe to say I can make a strong conclusion, கர்த்தருடைய லீடிங் நமக்கு நம்ம நினைக்கவே கூடாது. கர்த்தர் நம்ம மேல அப்படியே நேரடியாக கர்த்தர் கொண்டுட்டு போவாருன்னு நீங்க நினைக்கவே கூடாது. லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குது. லைஃப்ல கஷ்டத்தை நீங்க சந்திக்கணும். பல பிரச்சனைகள் நீங்க என்ன பண்ணணும், சேலஞ்சஸ் நீங்க என்ன பண்ணணும், எதிர்நோக்கணும். That is life is all about. சில நேரத்துல தோல்வியை கர்த்தர் கொடுப்பாரு. அதோடைய காரணம் என்னதுன்னா, வனாந்தரத்திலே கர்த்தர் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். நமக்கு பசியா இருக்கும் பொழுது பசியின் நாட்களிலே ஒரு பாடத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பசியா இருக்கும் பொழுதுதான் we will be, சரியா, think of others. ரைட்டா இல்லையா? நமக்கு எல்லாம் இருக்கும் பொழுது மற்றவங்களுடைய கஷ்டம் என்னதுன்னு சொல்லி நமக்கு புரியாது. பசி வந்தாதான் மற்றவங்க கஷ்டப்படுறாங்க, மற்றவங்க ஏழ்மையா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளால விளங்க முடியும். ரைட்? சில நேரத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? பள்ளத்தாக்குக்கு நேராய் கொண்டுட்டு போகிறாரு. அந்த பள்ளத்தாக்குக்கு நேராய் கர்த்தர் கொண்டுட்டு போகும் பொழுது ஒரு உணர்வு வருது. கீழே இருக்கும் பொழுது, தாழ்மைப்படும் பொழுது அதோடைய ஃபீலிங், அதோடைய உணர்வு என்னது என்று சொல்லி அங்க ஒரு பாடத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, சொல்லி கொடுக்கிறாரு. சோ எல்லா சிச்சுவேஷன்ல, அந்த ஹார்ட் சிச்சுவேஷன்ல ஒரு வேல்யூபிள் லெசனை கர்த்தர் நமக்கு டீச் பண்றாரு. ஆனா உங்களுக்கு சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்கள், லட்சத்தின் ஜனங்கள்
அந்த ஜேர்னி மத்தியிலே போனார்கள். எல்லாரும் பாடத்தை கற்று அறியவில்லை. காலேப் அறிந்தான், யோசுவா அறிந்தான் எதற்காக இந்த பசி, எதற்காக இந்த தாகம், எதற்காக இந்த பள்ளம், எதற்காக இந்த மேடு என்று சொல்லி ஒரு சிலர் கற்று அறிந்தார்கள். But sad to say, majority of the Israelites they failed to understand lesson that God tried to teach them. God tried to humble them. God tried to teach so many valuable lessons. கற்று அறியல. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்களும் நானும் அப்படியாக இருக்கக்கூடாது. COVID-19 கொள்ளை நோய் சொல்றோம் பார்த்தீங்களா, not all bad. நீங்க எல்லாம் நினைக்கலாம் COVID-19 is all bad. நான் ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு COVID-19 taught us valuable lesson as well. எத்தனை பேர் agree பண்றீங்க? ராமன் சொல்லுங்க. There's so many things that we have never discovered in life. So many things that we not able to see. சரியா, நம்முடைய perspective of life totally different இருந்துச்சு. But the COVID-19 வந்த பிறகு சரியா, கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்து, நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் நானும் இந்த COVID-19 டைம்ல மாறிக்கொண்டு இருக்கிறோம். ராமன் சொல்லுங்க. மாறலன்னா தப்படி தொழுவங்களா, தப்படி தொழுவங்களா, நீங்க காணா ஒரு போய் சேர மாட்டீங்க. சரியா, லட்சம் ஜனங்க போனாங்க, காணா ஒரு கற்று கொண்டுட்டு போகல. சரியா, make sure you learn lesson. So therefore I want to say thank God for COVID-19. என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? We are praying against COVID-19. You are telling சில நேரத்துல நான் சொல்றேன், எங்க அப்பா சொல்லுவார் சின்ன வயசுல, நீ பட்டாதான் நீ ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க. அப்படியே ஆஃபா ரெடியில எங்க அப்பாவுடைய டைலாக். ஏன்னா எங்க அப்பா சொல்லும் பொழுது நான் கேட்கவே மாட்டேன். நல்லா சொல்லி பாப்பாரு, கேட்கவே மாட்டேன். எங்கேயாவது போய் விழுவேன், காயப்பட்டு வீட்டுக்கு வருவேன். நான் நினைப்பேன் எங்க அப்பா அங்கதான் தடவி விடுவாருன்னு, தூக்கி விடுவாருன்னு. எங்க அப்பா சொன்னாரு, நீ பட்டாதான்டா நீ திருந்துவேன். நம்ம எல்லாரும் அப்படித்தானே. நம்ம வாழ்க்கையில ஒரு மோதல், ஒரு கஷ்டம், ஒரு போராட்டம் வந்தாதான் பாடத்தை கற்று அறிய முடியும். சோ COVID-19 மூலியமாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய முக்கியமான ஒரு பாடம், ஒரு கேள்வி. கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில எங்க வைத்திருக்கிறீங்க? எந்த ஸ்தானத்திலே அவரை வைத்திருக்கிறீங்க? அவர் உயர்ந்த ஸ்தானம். Is God number one priority in your life? Or you have put something else? You have put your family, you have put your career, you have put your wife, you can put even your husband, your children, your working place and so on. நீங்க கர்த்தரை எங்க வச்சிருக்கிறீங்க? கர்த்தர் இன்னைக்கு ஒரு அலைன்மெண்ட் செய்கிறாரு. மகனே மகளே, நீ ரீஅலைன் பண்ணணும். learn to put God first in your life என்று சொல்லி இந்த COVID-19 மூலமாக கர்த்தர் ஒரு பாடத்தை உங்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். You understand? Okay, இந்த பாடத்தை நல்லா அருமையா எங்க டிஸ்கவர் பண்ணலாம்? ஆகாய புத்தகத்துல டிஸ்கவர் பண்ணலாம். சோ நம்ம நேரடியா ஆகாய புத்தகத்துக்கு போனா நீங்க கொஞ்சம் லாஸ்ட் ஆயிருவீங்க. ஏற்கனவே இந்த COVID-19 லாஸா தான் இருக்கிறோம். சரி, கொஞ்சம் உங்களுடைய ஸ்பிரிட்லாம் ரிஃப்ரெஷ் பண்றேன். இது என்ன கதைன்னா, நான் சொன்ன பாத்தீங்களா, எஸ்ரா புத்தகமும் ஆகாய புத்தகமும் காம்பினேஷன் இருக்குது பாத்தீங்கன்னா. அப்ப அந்த எஸ்ரா புத்தகத்திலே வந்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷமாய் கைதியாய் ஒரு டைம்ல இருந்தாங்க. கைதி சொல்லுங்க, எக்ஸைல். நான் ஏன் இவர்கள் கைதியாய் போனார்கள்? கைதியா போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தெய்வம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் சரியா, அவர்களுடைய நல்ல நாட்களிலே தெய்வத்தை மறந்துட்டார்கள். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? கடினமான பாடத்தை சொல்லி கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டெம்பிள் ரொம்ப முக்கியம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு லேண்ட் ரொம்ப முக்கியம். ஈவன் டுடே when talking about the modern days Israelites, அவங்களுக்கு இந்த ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். லேண்ட், செகண்ட்லி அவர்களுக்கு டெம்பிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, அந்த நாட்களிலேயும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ரெண்டும் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. கர்த்தர் இந்த ரெண்டையும் என்ன பண்ணிட்டாரு? அவர்களுடைய கரத்திலிருந்து கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கி அவர்கள் இப்பொழுது என்ன பண்ணிட்டார்? இப்பொழுது அவர்கள் இப்பொழுது கைதியாய் வாழுகிறார்கள். எங்க? சொந்த நாட்டுல இல்ல, அவர் பேபிலோன் நாட்டிலே 70 வருஷமாய் கைதியாய் அவர்கள் வாழ்கிறார்கள். ஏன் என்றால் அவர்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காதபடினால், விக்கிர ஆராதனை அவர்கள் ஆராதித்தபடினால், சரியா, பணத்தை வாழ்க்கையில சரியா தேவனுக்கு மேல வைத்தபடினால், கரியரை மேல வைத்தபடினால் ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தார். 70 வருஷம் எக்ஸைல். கஷ்டம் தானே? Can you imagine 70 years life in exile? ரொம்ப கஷ்டப்பட்டார்கள்.
அப்ப எங்க அப்பா சொன்னார், பாத்தீங்களா, பட்டாதான் நீ தெரிஞ்சுவன்னு. அங்க சிறையில இருக்கும் பொழுது இப்பொழுது அவர்கள் உணர்கிறார்கள், தப்பு பண்ணிட்டோம், கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கல, மறுபடியும் நம்ம என்ன செய்வோம், சரியா, கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்தால் நம்ம கர்த்தருக்காக வாழ்வோம் என்று சொல்லி கர்த்தர் 70 வருஷத்துக்கு பிறகு அவருடைய கிருபையின்படி மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுகிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு after 70 years the Israelites returning back. So the book of Exodus இதெல்லாம் பார்க்கலாம். So இவங்க என்ன பண்றாங்க, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஏவப்பட்டவர்கள் 12 கோத்திரம். when talking about the Israelites, அவங்களுக்கு 12 tribes இருக்குது. அதுல ஒரு சிலர் இப்பொழுது வந்துட்டார்கள். வந்த பிறகு புத்தி தெரிந்து அவங்க என்ன பண்ணுகிறாங்க, முதலாவது தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஏவப்பட்டு ஒரு சிலர் இப்பொழுது கட்டுகிறார்கள். கேள்வி, ஏன் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை மறுபடி கட்டுகிறார்கள்? கர்த்தருடைய ஆலயம் என்ன பண்ணிருக்குது, உடைஞ்சிருக்குது. அந்த டைம்ல தேவனுடைய ஆலயம் தான் represent the presence of God. விளங்குதா? அப்போ ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்ற அர்த்தம், கர்த்தருக்கு இப்பொழுது மறுபடியும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள் என்ற அர்த்தம். இரண்டாவது, அந்த உறவை என்ன பண்ணுகிறார்கள், சரிப்படுத்துகிறார்கள். That means நல்லா விலகி கொள்ளுங்க, தேவனுடைய ஆலயம் உடைஞ்சு இருந்துச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய உறவு தேவனோடு உடைஞ்சிருக்குது. தேவனுடைய ஆலயம் சரியாய் கட்டப்பட்டு சரியான வகையில ஆராதித்தார்கள் என்றால் அதோடைய அர்த்தம் என்ன, God is number one in their life. இப்போ அந்த ஆரம்பத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பிறகு ஒரு சிலர் என்ன பண்ணுகிறார்கள், யூதா கோத்திரத்தார், பெஞ்சமின் கோத்திரத்தார், ஒரு சில லேவியர்கள், ஆசாரியர்கள் என்ன பண்ணுகிறார்கள், joining hands building back the temple. அதுதான் எஸ்ரா புத்தகம். என்ன ஆயிடுச்சு, அந்த குஷியில ஹங்கன் தை ஐயாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, I'm from Basa Malaysia education. ஹங்கன் தை ஐயாமா, சரியா, அந்த வந்த பிறகு ஆரம்பத்துல வந்து ஒரு குஷி, ஏன்னா அந்த கஷ்டம், அந்த வடுவெல்லாம் அங்க இருக்குது பாருங்க, அடிப்பட்ட வடுவு எல்லாம் அங்க இருக்குது. அந்த குஷியில என்ன பண்ணுகிறாங்க, கர்த்தருடைய ஆலயத்தை போல கட்டி கொண்டிருக்கிறார்கள். எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா பயங்கர எதிர்ப்பு வருது. எதிர்ப்பு வந்த பிறகு, சரியா, தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, பழைய என்ன குருடி கதவை சொல்லுங்கம்மா, பழைய குருடி பேக் டு நார்மல் பிசினஸ். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினாங்க, பாதியில நிக்குது. கேன் யூ இமேஜின், கர்த்தருடைய ஆலயம் நிக்குது பாதியில. அவன் இப்பொழுது வயலுக்கு போயிட்டான், அவன் இப்பொழுது என்ன பண்ணிட்டான், இப்போ வேலைக்கு போயிட்டான். என்ன பிசினஸ் இம்பார்ட்டன்ட், வாய் you got to build their house. வீட்டெல்லாம் இப்பொழுது என்ன பண்ணுகிறார்கள், கர்த்தருடைய ஆலயத்தை விட்டுட்டு சொந்த வாழ்க்கை எப்பொழுது கட்ட தொடங்குகிறார்கள். நல்லா கவனிக்கணும், don't misunderstand pastor. That means are you trying to say சொந்த லைஃபை வந்து நம்ம டேக் கேர் பண்ணக்கூடாது? அப்படி இல்லை, சொந்த லைஃபை நீங்க கட்டணும். but you must always remember priority must be right, God must be first. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் 2வது பகுதிக்கு வந்துட்டாரு. அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய பிள்ளைகளுடைய எடுகேஷன், பிள்ளைகளோட தேவை, சரியா, வீட்டு தேவை அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது. They started to renovate their own house. வீடெல்லாம் அழகழகா கட்டுகிறார்கள். தேவனுடைய ஆலயம் பாழாக இருக்குது. கர்த்தர் மேலேந்து இப்பொழுது எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அழகா நான் சொல்றது, God is watching. God feel this is not right. My children, you have never learned your lesson. நீ 70 வருஷம் நீ படிச்சுக்கல, நீ உன்னுடைய ஆவி வந்து அது வந்து எப்படியாக இல்ல, அந்த ஆவி வந்து எப்பொழுதும் கர்த்தருக்கு என்று அனலாக இல்லை. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு காலகட்டத்துல பாஸ்டர் நான் அனலாக இருந்தேன் பாஸ்டர், ஒரு காலகட்டத்தில் என்னோட டிவோஷன் லைஃப் பெஸ்டா இருந்துச்சு, ஒரு காலகட்டத்துல காலையில எழுந்திருச்ச பிறகு முதலாவது தேவ பிரசன்னம், ஒரு காலகட்டத்தில் நான் பைபிள் அதிகமாக வாசிப்பேன், நான் மன்றாடி ஜெபிப்பேன் பாஸ்டர். இன்னைக்கு எல்லாம் குறைஞ்சு போயிருச்சா? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்னைக்கு தேவ ஆலயம் எப்படி இருக்கு? இன்னைக்கு நோடு பேசலாம். இந்த டைம்ல தான் அவனுங்க ஏனோ தானமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய ஆலயம், நீங்க இமேஜின் பண்ணுங்க, யூகித்து பாருங்க, இமேஜின் பண்ணுங்க, தேவனுடைய ஆலயம் வந்து அபண்டன்ட் பில்டிங்கா கிடக்குது. அவனுங்க இப்பொழுது நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த டைம்ல தான் எஸ்ரா 5ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா யார் அந்த இடத்துக்கு வரா? கர்த்தர் ஹகாயை கர்த்தர் அனுப்புறார். As a messenger, as a prophet, you go and speak my message to my people என்று சொல்லி மெசேஜ் கொண்டுட்டு வர.
அந்த மெசேஜ் தான் ஹாகாய் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். பேசிக்கலி 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த மெசேஜ்ல இருக்குது. அதை தான் பாஸ்டர் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரைட், நான் அவர் கொடுத்த முதல் மெசேஜ் என்ன? Turn with pastor to book of Haggai chapter 1 verse 2 to 4 வாசிப்போம். ஹாகாய் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொன்னாங்க? நம்மளுடைய தமிழ் வார்த்தை நோ டைம். பாஸ்டர் நோ சொன்னது இன்னும் டைம் வரல. பாஸ்டர் நோ வே காட் டைம் ல பாஸ்டர். வே காட் டைம் ல பாஸ்டர் வெரி பிஸி ல பாஸ்டர். பிஸி வேலைக்கு போகணும், கணவனுக்கு கோபி கிடக்கணும், கணவனை பார்த்துக்கணும், பாஸ்டர் வேலைக்கு போனேன் பிஸி பாஸ்டர். வே காட் டைம் பாஸ்டர். பாஸ்டர் நீங்க எந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க பாஸ்டர்? பாஸ்டர் வேக்கா பாஸ்டர். ஒட்ட என்ன எழுப்புறாங்க? எழுதி பாஸ்டர் எந்த டைம்ல இருக்கிறோம்? they said what? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு இன்னும் நேரம் வரல. பாருங்க, நான் சொல்றேன், கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. பார்த்தீங்களா? இந்த வார்த்தை ஆக்சுவலி சொல்லுகிறது யாரு? ஹகாய்க்கு. கர்த்தர் தான் ஹகாய்க்கு சொல்றாரு, என்னோட ஜனங்களோட சிந்தையை பாரு ஹகாய். Haggai, I want to show the intention. I want to show to you the thoughts of my children's heart. Look at my children. I delivered them. I saved them. I blessed them. I gave them this land. I gave them everything. Now they are saying in their heart, we got no time for God. How cruel we can be. The one who died for us. நமக்காக உயிர் கொடுத்தாரு, நமக்கு நித்திய வாழ்க்கையை கொடுத்தாரு. அவரை பார்த்து நமக்கு என்ன சொல்றோம்? அவருடைய வேலைக்கு அவருக்கு எனக்கு நேரம் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ரைட்? அது மறுபடியும் வாசிக்கணும். It makes sense. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது, இந்த வீடுன்னு சொல்லும்போது என்னுடைய ஆலயம் பாழாய் இருக்கும் பொழுது, நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? Is it time? Verse 4, is it time for you yourself to be living in your paneled houses? நல்லா எழுதிருக்கிறாங்க, paneled houses, while this house remains in ruin. அதனால அடுத்த நல்லா கவனிங்க, those days paneled house ன்னு சொல்லும் பொழுது they will use specific wood. And then அந்த டைம்ல வீட்டுல வந்து பெனலிங் இருந்துச்சுன்னா, பெனல் பண்ணி வீடை செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க நல்லா வசதியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடெல்லாம் எப்படி இருந்துச்சு? மேன்மையாக மகிமையாக இருந்தார்கள். கர்த்தர் கேட்கிறார், அவர் காட்டுக்கு ஃபீலிங் இருக்கு, என்னுடைய வீடு உடஞ்சிருக்குது, நீ என்ன தேடல, நீ உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நல்லா அருமையா நீ வாழ்றன்னு சொல்லி சரியா கர்த்தர் அதை ஃபீல் பண்றாரு. பாருங்க, நான் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் before I proceed. பைபிள் ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு, தேவனுடைய ஆலயம் பாழாகி இருக்கும் பொழுது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார், ரொம்ப வேதனைப்பட்டார். யார் தெரியுமா? தாவீது. ரிமெம்பர், தாவீது வந்து கசல்ல மாளிகையில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தை பார்க்கும் பொழுது அவன் என்ன வேதனைப்பட்டான்? நான் இந்த அருமையான வீட்டுல இருக்கிறேன், எங்க அப்பாவுடைய வீடு பாழாகி இருக்குது என்று சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி, அப்போதான் அவனுக்கு அந்த யோசனை வந்துச்சு, என்னுடைய தேவனுக்காக ஒரு வீட்டை கட்டணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்தது. That's why when God looked at David, God saw his heart. கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொன்னாரு? இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். ஏனென்றால் தாவீதுடைய இருதயத்தை நீங்க கிழிச்சு பார்த்தீங்கன்னா, you will see only one thing, you will see only one passion, that is God. கர்த்தர், நான் இப்படி மாளிகையில் இருக்கிறேன், ஆனா என்னுடைய கர்த்தருடைய வீடு வந்து ஒரு கூடாரத்தை கர்த்தர் வாசம் செய்கிறார் என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு வெறி. சரியா, அந்த வெறிய பார்த்துதான் சரியா கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இப்போது இந்த வாஞ்சியை கர்த்தர் கொடுத்து சோலமன் ராஜா தாவீதுடைய மகன் வந்து பெரிய ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள். That is the initial idea. ஏன்னா டேவிடோடைய பேஷன். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு
இதை உணர்றீங்க? எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க? கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் எவ்வளவு வேதனையோட ஆகாயை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் வந்து ஆகாயை அப்ரோச் பண்ணி, ஆகாய், ஓ மேன், yo my son, நீ என்னோட servant, I want you to see my heart. ஆகாய், look at me, I want to show to you. என்னுடைய ஆலயத்தை நீ பாரு, உடைஞ்சிருக்குது. என்னுடைய ஆலயத்தை ஜனங்கள் வந்து முக்கியத்துவத்தை கொடுக்கல. எனக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த உறவு அவர்கள் தேடல. Look at their life, look at their houses, panel the houses. சரியா? அவர்கள் சொந்தத்துக்காக வாழ்கிறார்கள், சுயத்துக்காக வாழ்கிறார்கள். Very selfish people. They never learn lesson. They don't want to put me as their first priority ன்னு சொல்லி சுத்தி காண்பிக்கிறார். எவ்வளவு வேதனை! நீ கர்த்தரை எங்க வச்சிருக்கு? Where you have put your God? Where is Jesus in your life? கர்த்தரை எங்க வச்சிருக்கு? சொல்றேன், இந்த பர்சனல் கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டினை வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். உங்களுடைய இதயத்துல வந்து ஆவியானவர் பேசுறாரு, உங்களுக்கு தெரியும் கர்த்தரை வந்து நீங்க எங்க வச்சிருக்கிறீங்க. வேலைக்கு அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுக்கிறோமா? சர்ச்சுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கிறோமா? கேள்வினா சரியா? நான் மனைவியை வந்து கர்த்தருக்கு மேல நீங்க நேசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை வந்து கர்த்தருக்கு மேல நீங்க நேசிக்கிறீங்களா? ரைட்? My life for your motivation, pastor, my career. Don't change that. இன்னைக்கு we have to reshuffle. We have to reshuffle. Alright? விளங்குதா நான் சொல்றது? நல்லா கவனிங்க. அடுத்த பகுதிக்கு போவோம். இன்னும் நான் சொன்ன ஆரம்பத்துல ஒவ்வொரு கட்டத்திலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பாடத்தை சொல்லி கொடுப்பாரு. You know what happened? God want to teach them hard lesson. You know, when God is tough with us, hard with us, we have to go through suffering. So sometimes suffering வந்து God allow பண்ணுவாரு. அப்பாலே போ சாத்தானே சொல்லாதீங்க. ரத்த கோட்டை சொல்ற, ரத்த கோட்டை சொல்லி நிறைய பாஸ்டர் செத்துட்டாங்க COVID-19. I don't believe. I'm not a cheap pastor. I want to teach you message. பைபிள பேலன்ஸ் கற்ற அறியணும். அப்பாலே போ சாத்தானே சொல்லாதீங்க. இயேசு நாமத்தை சொல்லி நீ பாஸ்டர் செத்து போயிட்டாங்க. நிறைய பாஸ்டர் ஆய் அமெரிக்கால many Christians they don't want to learn lesson. So learn lesson. நீங்க learn பண்ணுங்க. கர்த்தர் என்ன பண்றாரு? அவருடைய வேலையை செய்யறாரு. இன்னும் கர்த்தர் வந்து கையை முறுக்குனாரு, வேதனைப்படுவீங்க. நீங்க சரித்திரத்துல கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சிங்கப்பூர் கஸ்டாம க்ளோஸ் பண்ணிடுது. நான் கேள்விப்பட்டிருக்கேன். நினைச்சாருன்னா கஸ்டாமை கர்த்தர் என்ன பண்ண முடியும்? க்ளோஸ் பண்ண முடியும். To teach the children lesson. The COVID-19 is for us God teaching all of us lesson. You know, என்ன lesson? Very tough. Our God is tough. ஒரு பக்கத்துல மிகுந்த அன்பு உள்ளவர் கர்த்தர், மிகுந்த இரக்கம் உள்ளவர், நமக்காக உயிரை கொடுக்கிறாரு. அதே சமயத்துல கர்த்தர் can be very hard. சரியா? நான் அந்த ஹார்ட்னு சொல்லும் பொழுது கர்த்தர் வந்து cruel man இல்ல, not like a devil. பிசாசு வந்து நம்மள வந்து டிஸ்ட்ராய் பண்றான். God என்ன பண்றாரு? நம்மள அடிக்கும் பொழுது எந்த சிந்தியோட கர்த்தர் அடிக்கிறாரு? நம்மள வந்து ரிஸ்டோர் பண்ணுகிறதுக்கு. அதுதான் டிஃபரண்ட். இதை வந்து நீங்க விட்டுறக்கூடாது. இப்ப பாருங்க, என் மகளை வந்து நான் ஏசுறேன்னா, என் மகள் நான் அடிக்கிறேன்னா என்ன காரணம்? என்னோட அஜெண்டா என்ன? not to destroy her, but I want to restore her. விளங்குதா? அதே மாதிரி தான் கர்த்தர் வந்து இப்பொழுது டிசிப்ளின் பண்றாரு. And I tell you, கர்த்தர் உங்களை டிசிப்ளின் பண்ணனால ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணிட்டாருங்க? வானத்தை மூடிட்டார். வானத்தோடைய பூட்டு யார் கையில இருக்குது? He able to lock, he able to unlock. சரியா? God is in that business. God have that power. சரியா? வானத்தை என்ன பண்ணிட்டாரு? இப்பொழுது க்ளோஸ் பண்ணிட்டாரு. இந்த காலகட்டத்துல வந்து கஷ்டமா க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான் டிஃபரண்ட். ரைட்? இந்த காலகட்டத்துல பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அங்க என்ன பண்ணிட்டாரு? வானத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாரு. வானத்தை கர்த்தர் க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா ஜனங்களோட தொழில் வந்து வயல் முக்கியம். வயல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்மர்ஸா. ரெண்டாவது ஜனங்கள் வந்து அந்த காலகட்டத்துல ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். மேல மூடிட்டாருன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த வசனத்தை வாசிங்க. consequences இருக்குது. You see, now we going to see the consequences for not putting God first in your life. When God become the second, கர்த்தர் வந்து செகண்ட் என்ன நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவர் ஆரம்பமாக நீங்க என்னன்னீங்கன்னா கர்த்தர் வந்து வேலை செய்யறார். வாசிங்க பொழுது ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிங்க பொழுது. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை இப்பொழுது சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். Can you feel that? திரளாய் விதைச்சோம் சொல்லும் பொழுது விதைச்சாங்க, வேலை செஞ்சாங்க.
இப்பொழுது வருமானம் குறைவா இருக்குது. இந்த ஹார்வெஸ்ட் வந்து இப்பொழுது குறைஞ்சிருச்சு. That means God in his ability, God can even touch your house. உங்களோட பேங்க்ல சேவிங்லாம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? கர்த்தர் அதை நினைச்சாருன்னா கர்த்தர் தொடுவாரு. சரியா? இல்ல பாஸ்டர் பேங்க்ல எல்லாம் நான் சிலுவை அடையாளத்தை நான் போட்டுட்டேன் பாஸ்டர். நம்ம கிறிஸ்தவங்க பாருங்க, ரத்தத்தை பூசிட்டோம் பாஸ்டர். இயேசுவின் நாமத்துல ரத்தம் சோதரம் பாஸ்டர் வீட்டு வாசல் ரத்தம் அதெல்லாம் பைபாஸ் பண்ணி உள்ள வந்துடுவாரு. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? வருமானத்தை டச் பண்ணிட்டாரு. They work very hard. அதுக்கு ஏற்ற பலன் இல்ல, பலனை கர்த்தர் லாண்டுட்டாரு. Sometimes God even can meddle with your income. அடுத்தது, நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். பொத்தலான பையில நீங்க என்ன பண்றீங்க? சம்பாதிச்சு பாக்கெட்ல சேர்த்து வைக்கிறீங்க. ஆனா ஆக்சுவலி உங்களுடைய பாக்கெட் வந்து பொத்தலாக இருக்குது. எவ்ரிதிங் இஸ் மிஸ்ஸிங். பாஸ்டர் அக்கவுண்ட்ல 50K இருந்துச்சு இந்த மந்த் ஆஃப் ஜனவரி. நவ் இந்த மந்த் ஆஃப் ஜூலை பாஸ்டர் திங்கள்ல செப்டோரி ஊரிங்க. சரியா? என் போட்ட காசெல்லாம் பத்தல்ல போயிருச்சு. நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாதீங்க. பாஸ்டர் நாங்க ஜெபிக்கிறோம், அன்னை பாஸ்டர் ஜெபிக்கிறோம் பாஸ்டர், ஏதாவது பிசாசு எங்கேயாவது வந்திருக்கிறான பாஸ்டர். பிசாசு இல்ல, அங்க யார் இருக்கிறா? கர்த்தர் தான் இருக்கிறார். கர்த்தர் தான் இருக்கிறார். Do not blame everything in life. சாத்தான் கட்டிக்கிட்டு இருக்காது. We got to be mature. We got to learn. வளரணும். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இப்பொழுது பொத்தலான பாக்கெட்ல நீங்க போடுறீங்கன்னு சொல்லி வருமானம் எல்லாம் இப்பொழுது ட்ரீட் பண்ணிருச்சு. Now, can you imagine now the suffering again? இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா you will get very upset, right? You work for some reason you're not getting a proper harvest. சரியா? சேவிங் முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் கர்த்தர் என்ன பண்றாரு? மேல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை வந்து கர்த்தர் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டுட்டு வராரு. ஏன் கர்த்தர் கீழே கொண்டுட்டு வராரு? God want to show to you, when you put me down, your life gradually will go down. டீச் பண்றாரு. நீ பாரு, உன்னுடைய லைஃப்ல வந்து நீ என்னை கீழே இறக்கும் பொழுது, எனக்கு நீ கணத்தை நீ கொடுக்காமல் இருக்கும் பொழுது, உன்னுடைய லைஃப்ல வந்து நீ எதை பார்க்கலாம்? ஸ்லோலி உயர்ந்த ஸ்தானத்துல இருந்த நீ இப்பொழுது நீ என்ன பண்ணிட்ட? இப்பொழுது கீழே வந்துட்டேன்னு கர்த்தர் உனக்கு பாடத்தை கொடுக்கிறாரு. கம்பேர் பண்ண சொல்றாரு. That's why அந்த early வசனத்தை பாத்தீங்கன்னா நீ சிந்திச்சு பாருன்னு சொல்றாரு. ரைட் தானே? நீ உன்னுடைய வழியை நீ சிந்திச்சு பாரு. லுக், இன்னைக்கு நீ பரிசோதிக்கணும். Look at the situation. Not simply cursing here, cursing there. This is a time, quietly go to your prayer room, sit down, ask the Lord, what is the lesson that you are teaching me, Lord? கர்த்தர் உங்களை ஹம்பல் பண்றாரு. நீ எவ்வளவு பந்தாவா இருந்த? நீங்க ஆட்டமாடிட்டு இருந்த. This is the time. God catch hold of us. சரியா? To make you to think you're nobody, sir, without me. When I'm in your life, you will be someone சொல்லி நமக்கு டீச் பண்றாரு. God can be tough. நான் இப்ப கேட்கிறேன், இந்த கஷ்டத்துக்கு நம்ம நன்றி சொல்லலாம் சொல்லக்கூடாது? Praise God for that. Praise God. God has closed down hospital. விளங்கி கொள்ளுங்க. அதோட கர்த்தர் விடல. 9வது வசனத்துக்கு வாங்க. 9 to 11 வாசிங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். ஊதிட்ட வந்து பிசாசு இல்ல, மறுபடியும் சொல்றேன். நான் அதை என்ன பண்ணினேன்? ஊதினேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. என்ன காரணம்? கிளியரா சொல்றாரு பாத்தியா? என்னோட வீடு பாழாகி இருக்கும் பொழுது, உன்னோட ரிலேஷன்ஷிப் வித் மீ broken, உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லாம நீ வாழ்ற, ஆனா நீ உலகத்துல வந்து சந்தோஷமா இருக்கிறன்னு சொல்லி அந்த ரூட் காஸ் கத்து நமக்கு அழகா சொல்றாரு. மேபி யூ கேன் அண்டர்லைன் that is the root cause. சரியா? என்னோட வீடு பாழாகி இருக்குது, நீ வந்து ஃபேன்சியா நீ வாழ்ந்து பாக்குற, that is wrong. Set your priority right என்று சொல்லி கொடுக்கிற 10வது வசனம். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம், உங்கள் மேல் இருக்கின்ற வானம்
பனியை பெய்யாமலும் பனியை பெய்யாமலும் பூமி பூமி பலனை கொடாமலும் போயிற்று. போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன். வறட்சியை நான் வருவித்தேன் என்று சொல்லுகிறார். Can you see here bigger picture? Our God is in control of everything of our life. ஆமென் சொல்லுங்க. இதுல எனக்கு என்ன நல்லா புரியுதுன்னா, we are not control of anything in our life. Nothing. இந்த வசனம் சொல்றாரு, எல்லாம் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குது, என்னுடைய ரூலிங்ல கர்த்தர் இருக்குதுன்னு சொல்றாரு. நான் ஒரு கதை நான் சொல்றேன். இந்த மியான்மர் காரியம். I was asking God, how are we going to help the poor? The Lord spoke to me. என்னுடைய பிசினஸ்ல நீ இருக்கும் பொழுது I know how to provide. என் பிசினஸ்ல நீங்க இருக்கும் பொழுது I know how to provide. God tremendously, சரியா, கர்த்தர் நமக்கு வேண்டியதை கர்த்தர் கொடுத்து கொண்டு தான் வராரு. Then I realized, actually, even though I'm a pastor here, nothing about me. It is God is in control of everything, even about the church. I'm so encouraged. Can you see? கர்த்தர் சொல்ல, the land, your sheep, சரியா, cow, சரியா, உன்னுடைய farm, your working place, your car, name it, your house, everything, your children, your family, everything. யார் கையில இருக்குது? அவர் கையில இருக்குது. இது வந்து பெரிய ஒரு ஆறுதல் தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம், பாஸ்டர் நமக்கு கடினமா வேலை செஞ்சாதான், முயற்சி எடுத்தாதான், இதெல்லாம் செஞ்சாதான பாஸ்டர் நாங்க எல்லாம் இதை கவர் பண்ண முடியும். எஸ், that is true. ஒரு மனுஷனா இருக்கும் பொழுது இதெல்லாம் செய்யணும் ஒரு பக்கத்துல. ஆனா அதற்கு மேல யார் இருக்கிறா? எனக்கு மேல ஒரு பாஸ் இருக்கிறார்களா? God is very much in control. சரியா, அந்த ஒரு உணர்வு வந்துச்சுன்னா we able to rest. ரெஸ்ட்னா எனக்கு ரொம்ப பயம். அந்த ரெஸ்ட் வார்த்தை தமிழ் சர்ச்சில் சொன்னா, சரியா, பாஸ்டர் எங்களுக்கு தூங்க சொல்றாரு. ஏற்கனவே இந்த ரெஸ்ட் அப்படி பாஸ்டர் தூங்க சொல்றாரு. அப்படி சொல்ல நல்லா கவனிக்கணும். நம்மளுடைய வேலையை நம்ம செய்யணும், முயற்சி எடுக்கணும், சரியா, நம்ம உழைக்கணும். இதெல்லாம் உண்மை. ஏன்னா ஒரு பகுதியில பைபிள் நமக்கு அதை டீச் பண்ணுது. பட் அதை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, சரியா, very within in us ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க கூடாது. ஏன் ஸ்ட்ரகிள் வருது? நான் தான் செய்யறேன், நாளை தினத்தை குறித்து ஒரு பயம், நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. கர்த்தர் என்ன டீச் பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களே, லெசனை லேர்ன் பண்ணுங்க. Don't you learn lesson? வனாந்தரத்துல 40 வருஷம் பாடத்தை சொல்லி கொடுத்தேன், அப்பயே நீ திருந்தல. 70 வருஷம் உனக்கு சொல்லி கொடுத்தேன், அப்பயே திருந்தல. இந்த எல்லா சூழ்நிலையும் நான் தான் உன்னை பொறுப்பெடுத்தேன், நான் தான் உன்னை வழி நடத்துறேன்னு சொல்லி உனக்கு தெரியலையேன்னு சொல்லி மறுபடியும் டீச் பண்றாரு. வானத்தையே நான் மூடிட்டேன். அப்ப வானத்தை மூடின தேவன் வானத்தை திறக்க முடியுமா, திறக்க முடியாதா? டீச் பண்றாரு. சிங்கப்பூர் கஷ்டம் கர்த்தர் மூடிட்டார். அப்படி பாருங்க, சாத்தா மூடல, லிக்வானியும் இல்ல, மகாதேவ் கூட இல்ல. யார் மூடிட்டா கேட்கிறேன். அவர் மூடிட்டார்னா கர்த்தர் திறக்க முடியுமா, திறக்க முடியாது? கர்த்தர் ஓதி விடுறாருன்னா, போன்னு சொன்னார்னா, வான கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் நடக்குமா, நடக்காத? சோ கர்த்தர் நமக்கு டீச் பண்றாரு. சில ஜனங்களுக்கு என்னை மேல வைங்க, எல்லாம் சரியா வந்துடும். So that we can have rested life, faith life, rested life. எத்தனை பேருக்கு அந்த வாழ்க்கை ஆசை? Sometimes we are struggling, மூஞ்ச பார்க்கும்போது, ஆராதிக்கும் போது சோத்திரம் சொல்ல முடியல. ஏகப்பட்ட பிரச்சனை, பேங்க்ல காசு இல்லை, சரியா, we are struggling as though we are very much in control of our life. நமக்கு heavenly father இருக்கிறாங்க, பரலோக பிதா இருக்கிறாங்க. He knows you, he understands your struggle, he is our provider. So இன்னைக்கு bring that boss back in your life. Lord, I want to give myself fully unto you, Lord. என்னோட ஆவி, உடல், சரீரம் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. He will reign your life. உங்களோட லைஃப் அவர் என்ன பண்ணுவாரு? ரூல் பண்ணுவார். நான் பேட்டருக்கு போவேன். இப்ப என்ன ஆகிடுச்சு? இப்போ அந்த ஹகாய் என்ன பண்றாரு? இந்த செய்தியை வந்து பொதுவா ஜனங்களுக்கு ப்ரொஃபெட்டிக்கலி ப்ரீச் பண்றாரு. தோஸ் டேஸ் வந்து ஒரு கேதரிங் கூப்பிடுவாங்க, ஒரு கேதரிங், எல்லாரும் வாங்க, ஹகாய் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, எல்லாம் பொதுவா அவர் என்ன பண்றாரு? இந்த செய்தியை வந்து ப்ரீச் பண்றாரு. ப்ரீச் பண்ணும் பொழுது ஜனங்கள் தொடப்பட்டாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். விளைவை பார்த்துட்டோம். இப்போ ஆக்ஷன் ஐட்டம், ஜனங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணினாங்க. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க.
இன்னைக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அதையும் கொஞ்சம் நம்ம வாசிப்போம். ஓகே, that is the important point. Verse 12 வாசிங்க. அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபெபலும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும். இவங்க யாரு? செருபெபல் and ஜோஷுவா வந்து யாரு? பாஸ்டர். அப்பனா முதலாவது பாஸ்டரே அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு, அவர் கொள்ளையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவர் ஆடு பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன செய்யணும்? ஜனங்களை விசாரிக்கணும். இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்போ அடி எங்க விழுவுது? நாங்களாம் தப்பு பண்ணிட்டோம். Actually that's true, you know, many times the pastors they can ruin everything. இங்க அதுதான் நடக்குது. அவங்களுக்கு அந்த உணர்வு வருது, நாங்க மாறணும்னு சொல்லி. அடுத்தது வாசிங்க. ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்தார்கள். இப்பொழுது that is the reaction. இன்னைக்கு இந்த டைம்ல வந்து நீங்க என்ன கொடுக்கணும்? செவி கொடுக்கணும். எங்க நான் விட்டுட்டேன்? எந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில தவறு இருக்குது? எங்க வந்து கர்த்தரை வந்து நான் மதிக்காம விட்டுட்டேன்? எந்த இடத்துல நான் ஃபெயில் பண்ணிட்டேன்னு சொல்லி do some self analysis. அதுக்கு பிறகு நீங்க ஒண்ணா நீங்க எழுதி, ஆண்டவரே இன்னைக்கு உங்களுடைய வசனத்தை நான் கேட்கிறேன், ஆண்டவரே இதை நான் விட போகிறேன், ஆண்டவரே மாற்றி அமைக்க போகிறேன், I want to change myself என்று சொல்லி சரியா விட வேண்டியதை நீங்க விட்டுட்டு இப்பொழுது அவங்க என்ன பண்ணுகிறாங்க? ரியாக்ட் பண்ணுகிறாங்க. Lord, we want to comply to you, Lord. We want to listen what you are telling, Lord. Lord, we want to fear you, Lord. இப்போ கர்த்தருக்கு அவங்க என்ன பண்ணுகிறார்கள்? பயம் வருது. பாருங்க, இதோ கர்த்தர் பார்க்கிறார். நான் சொல்றேன், இது வந்து வெளிய தோற்றம் அல்ல, நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். No, he is talking about your heart, your inner man. அதை யாரு பார்க்க முடியும்? கர்த்தரால தான் பார்க்க முடியும். தேவ பயம் வாயில சொல்லுகிறது இல்ல. போனவர சொன்னேன், வாயில சொல்ற தேவ பயம் வந்து உன்னுடைய உள்ளத்துக்குள்ளாக அது பிறக்க வேண்டும். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிகிறேன் என்று சொல்லும் பொழுது it is not an outward confession but rather within. உனக்குள்ளாக அவர்களுக்குள்ளாக இப்பொழுது ஒரு உணர்வு வருது. The commitment from within. நாங்கள் மாற போகிறோம் என்று சொல்லி அவங்க எல்லாரும் என்ன பண்ணுகிறாங்க? ரெஸ்பாண்ட் பண்ணுகிறாங்க in a very positive way. கர்த்தர் பார்க்கிறார். You know, when you respond in a very positive way, okay, when you have the fear of God, when you want to trust God now, கர்த்தர் வந்து இப்போ ஆசீர்வாதத்தை கொண்டு வரார். And God responded as well. When you respond, God will respond. Can we respond today? How they responded? They obeyed. They fear the Lord. They obeyed. They fear. That means reshuffling is taking place. ஆனா இதை பார்த்து ரொம்ப தொல்லை பண்ணாதீங்க. கர்த்தருக்கு கொடுக்க டைம்ல கர்த்தருக்கு கொடுக்கணும். ஓகேவா? சர்ச்சுக்கு போகும்போது வரக்கூடாது. I want to go to church. பிள்ளைங்களை பார்த்து அப்பா வந்து டிவோஷன் டைம், don't disturb me. You always second. God is always first. சரியா? சர்ச்சுக்கு வரதுக்கு முன்ன ஏதாவது ஒரு தடை இருக்கும் பொழுது please you got to hold, today is my day with my Lord. சரி, அவருடைய பிரசன்னத்தை நான் விட மாட்டேன், எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லி அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. This is how we are honoring God. உங்களோட சம்பளத்தை நீங்க எடுக்கிறீங்க, சரியா? கர்த்தருக்கு கொடுக்கறத நம்ம என்ன பண்ணிடணும்? I mustn't touch this thing. This belongs to God. You see, does that mean our God is so மேல அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. மேல தேவதூதருக்கெல்லாம் சாப்பாட்டு இல்லை, பிகாஸ் ஆஃப் COVID-19. ஏன் எடுக்கிறார்? அங்கேயும் பயங்கர பாதிப்பு. கர்த்தர் கேட்கிறார், சகலமும் கர்த்தருடையது. சகலமும் என்னது? சோலமன் ராஜா பந்தா மாதிரி என்ன பண்றது? ஆடு பலி கொடுக்கிறாரு, மாடு பலி ஆயிரக்கணக்கில் பலி கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுத்த பிறகு சோலமன் ராஜா பெரிய திருப்தி, கர்த்தருக்கு ரொம்ப கொடுத்துட்டேன், பெருசா கொடுத்துட்டேன், மற்றவங்களாம் கொடுக்காத பலி நான் கொடுத்தேன்னு சொல்றாரு சோலமன் ராஜா. கர்த்தர் சொல்ற, சோலமன் ராஜா சகலமும் என் கருத்துல தான் நீ பெற்ற, சகலமும் என்னுடையது. அப்போ கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது that doesn't mean God got no money. சரியா? கர்த்தருக்கு வந்து அங்க பிசினஸ் நடத்துறதுக்கு வந்து இப்பொழுது அவர் பணம் இல்ல, நம்ம கிட்ட பிச்சை வாங்குறாரு. No, God is seeing your heart. அப்போ ஒரு வருமானத்தை எடுத்துட்டு வரோம், அவருக்கு பிரிக்கிறீங்க பாத்தீங்களா?
இருக்கிறார். That means you are exercising your faith. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குது, அவர் செய்வார் என்று சொல்லி அவருக்கு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கிறோம். எல்லா வகையிலும் இது நான் சொல்றதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். So when you put God, இன்னைக்கு இஸ்ரவேல் என்ன பண்ணுகிறாங்க, மறுபடியும் அதை ஸ்விட்ச் பண்றாங்க. They try to put God first. நீங்க பாருங்க, the meaning, the moment they reacted, அவங்க செயல்படும் பொழுது அடுத்த வசனத்துல பாருங்க, கர்த்தர் இப்போது செயல்படுறாங்க. வசனம் 13 வாசிங்க. அது 2 பாயிண்ட் பார்க்கலாம். 13 இருந்து 15 வரைக்கும் வாசிங்கன்னா you will see the two blessings that they receive immediately. வாசிங்க. அப்பொழுதுனா எப்பொழுது? After the reaction, after the action. Okay. அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என்ன சொன்னாரு? ராஜா, தங்கச்சி, நான் உன்னோட இப்பொழுது இருக்கிறேன். ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? பிரசன்னத்தை எடுத்துட்டாரு. அவர் இல்லைன்னா 0. இப்பொழுது என்ன சொல்றாரு? உங்களோட நான் இருக்க பாரு. I'm going to be with you. நான் உங்களோட இருக்கிறேன். கர்த்தர் நம்மோட இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார்? கர்த்தர் ப்ராமிஸ் பண்றாரு, because you have put me first, I will be there. சரியா? I will be there in your emptiness, in your poverty, in your difficulties, சரியா? in your brokenness, எல்லா சிச்சுவேஷன் இப்பொழுது நான் வந்து மெட்டர் பண்ணுவேன். because you have put me there. இதோ வாசற்படியில் நின்று கதவை நான் தட்டுகிறேன். ஒருவன் கதவை திறந்தால், சரியா, அவனுக்குள்ளாய் வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான். எல்லா வாழ்க்கை எல்லா பகுதியில வந்து இன்வைட் பண்ணுவாரு. Sent to see many people do want that. அண்டோரி, நீங்க வர்றீங்களா, வீட்டுக்கு வர்றீங்களா, அந்த ஸ்டோர் ரூமு, சரியா, இதெல்லாம் பார்த்துட்டு போயிருங்க. மெயின் என்னுடைய பர்சனல் ரூமுக்குலாம் நீங்க வரக்கூடாது, தெரியுமா ஆண்டவரே? அது என்னுடைய அஜெண்டா. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய பிரச்சனை என்ன? We are not allowing God to invade our life. அது பெரிய மேட்டர் ஆண்டவரே, அங்கெல்லாம் வராதீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், give your life fully to God, he will come and invade you. அவர் இன்வைட் பண்ணனார்னா எல்லாத்தையும் சரிப்படுத்துவாரு. சரியா? கர்த்தர் சொல்றாரு, ஆறுதல்படுத்துறாரு, நான் உன்னோடு நான் இருப்பேன். சரியா? நான் உன்னோடு இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் நான் உன்னோடு இருக்கிறவர் வாக்கு கொடுக்கிறாரு. I'm going to be with you. Nobody going to touch you. Amen. அடுத்தது வாசிங்க. 14. பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யூதா ஜனங்களுடைய ஆவியை யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் யோசுவாவுடைய ஆவியை ஜனத்தின் மீதியான எல்லோருடைய ஆவியை எழுப்பினார். God revived them. We need revival. We need revival within. நீ கர்த்தரை நீ விட்டுட்ட, நீ சோர்ந்து போயிட்ட, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ சோர்ந்து போயிட்ட. Your connection with God is broken. நீ ஒரு காலகட்டத்தில் எப்படி வைராக்கியமாய் கர்த்தருக்காக நீ வாழ்ந்த, வைராக்கியமாய் கர்த்தருக்கு என்று நீ செயல்பட்டாய். நீ ஒரு காலகட்டத்தில் கர்த்தருக்கு எப்படி உன்னுடைய நேசத்தை நீ வெளிப்படுத்தின. ஒரு காலம் அது ஆதி அன்பு. இப்ப அந்த ஆதி அன்பு மங்கி போயிருச்சு. நீ படுத்துட்டு நீ சோர்ந்து போயிட்ட. ஏனென்றால் உன்னுடைய பற்று இந்த உலகமாய் இருந்தபடினால். கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காம உலகத்தையே நோக்கி போனீங்க. பயங்கர கெட்ட பழக்க வழக்கம், பயங்கர இருளு, பயங்கர பிரச்சனை, தவறான உறவு, எல்லா விதமான மோசம், எல்லா விதமான அழுக்களை நீங்க மாட்டிக்கொண்டு படுத்துருவீங்க. உலர்ந்த எலும்புகளாய் மாறிடுவீங்க. God can see them. So இப்போ இந்த ஜனங்களுக்கு என்ன தேவைப்படுது? அவர்களை ரிவைவ் பண்ணணும், அவர்களை எழுப்பணும். கர்த்தர் இப்பொழுது உலர்ந்த எலும்புகளாய் இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து எழும்புகள் என்று சொல்லி கர்த்தர் அவருடைய ஆவியை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? எழுப்புகிறார். We need fire, we need revival within, not outwardly. How many of you agree with me? ராமன் சொல்லுங்க. உங்களை எழுப்பணும் கர்த்தர். அவருடைய ஆவியை இப்பொழுது என்ன பண்ணுகிறார்? எழுப்புகிறார். நான் நல்லா கவனிக்கணும். உங்களுடைய இன்னமே உங்களுடைய ஆவி வந்து எழுப்பப்பட்டிருச்சுன்னா nobody can touch you. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். Outwardly it is not important. I always tell this to my Karen. ரொம்ப பியூட்டிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. சின்ன பிள்ளை wasn't blame her also. சரியா? அவங்க அழகா இருக்கணும். அப்பா am I look pretty அப்பா? am I look good அப்பா? am I look slim அப்பா? எப்படி பாருங்கற? ஐயோ எப்படிடா சோத்ராண்டவர். I always say you look beautiful. You look beautiful. Sometimes she never comb hair.
I will say you look beautiful. அப்பா நான் முடிய சிவலியப்பா நீங்க அழகா இருக்கு சொல்றீங்க. I always see your heart. அதுதான் இம்பார்ட்டன்ட். கர்த்தர் இல்லத்தை பார்க்கறது வெளியே மேக்கப் பண்ணதுதான் போதும். That's enough lah. அந்த சரியான பிக் திங் என்ன கர்த்தர் என்ன சொல்றாரு, உறவு சரிப்படுத்தி சொல்றாரு, அது எழுப்புறாரு. Only God can do that. Only God can do that. Your inner man, இருதயத்தை பார்க்கிறவர் யாரு? கர்த்தர். நம்முடைய ஆவி நொறுங்கொண்டு இருக்குது, அதை பார்க்கக்கூடியவர் கர்த்தர். அதை என்ன பண்றாரு? எழுப்புறாரு. அவருடைய ஆவியை கொண்டுட்டு போய் எழுப்புறாரு. இப்பொழுது எழும்பு. உலர்ந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் புத்தகத்துல பார்க்கிறோம். சரி, அந்த உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுகிறாரு? அவருடைய வசனத்தின்படி கர்த்தர் எலும்புன்னு சொல்றாரு. அந்த உலர்ந்த எலும்புகள் இப்பொழுது skeleton become alive. All because of presence of God. எத்தனை பேருக்கு அந்த ரிவைவல் தேவை? இந்த டைம்ல நமக்கு ரிவைவல் தேவை. நான் சொல்றேன், இந்த காலகட்டத்துல அநேகர்களுக்கு கர்த்தரை குறித்து ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. இந்த டைம்ல கிறிஸ்டியானிட்டியை குறித்து அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. இந்த காலகட்டத்துல பாஸ்டர்மார்களை குறித்து, சர்வன்ட் ஆஃப் காட் குறித்து நிறைய ஜனங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. Where is God during this pandemic? இது பெரிய ஒரு ஆபத்து. அது பிசாசுடைய ஒரு ஸ்கீம். சரியா, அந்த டைம்ல கர்த்தர் என்ன பண்றாரு? அலர்ட் பண்றாரு. You got to revive. God send His Spirit. God revive the people. And praise God, with that revival, they able to complete the project. They able to finish everything. They able to offer sacrifice back to God. Relationship கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ரிஸ்டோர் பண்ணிட்டாரு. Amen சொல்லுங்க. அதுதான் உண்மையான திருப்தி. Amen. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.